ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜோலியன் கேமிங் 2.0. இது வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ். நான் வந்து போன வீடியோவில் ஷார்ட்டில் என்ன சொன்னேன்னா, நம்ம முடிஞ்சே ஏதாவது கேம் ப்ளே போடுறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த கேம் ப்ளேவை என்னால் போட முடியல. அதனால இதில் வந்து நம்ம பிறகு அந்த கேம் ப்ளேவை நான் போட்டுக்கலாம், நான் சொன்ன கேம் ப்ளேவை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட ஏஜை போட்டுடலாம். 10 க்ரியேட் பண்ணிடலாம். சப்வே சர்ஃபர்ஸ் டேப் டு ப்ளே கொடுத்துக்கலாமா கைஸ்? ஓகே, டேப் டு ப்ளேவை கொடுத்துக்கலாம். நல்லா தான் வருது, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்லாம் இந்த கேம் விளாண்டுருக்கனால எனக்கு இதை சொல்லி கொடுக்க வேணாம். கீழே குனியல் இப்போ வந்து நீங்கள் இந்த சைடு போயிடணும். இதெல்லாம் நான் நிறைய வாட்டி இந்த கேம் விளாண்டுருக்கேன், நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. வந்துட்டோம் பாருங்க. இப்போ நாங்கள் டபுள் டேப் பண்ணால் வந்துடும். அது பிறகு தான் அவங்க டபுள் டேப் பண்ணவே சொல்லுவாங்க. நம்ம சும்மா போட்டு வச்சுக்கோங்க. யூ ராக் போடு எல்லாத்தையும் போடு. ஸ்பீடாக போட பர மிஷன் மாஸ்டர் கம்ப்ளீட். சூப்பருங்க, மிஷன் கம்ப்ளீட். ஆமாம், எப்படி இந்த பக்கு இது என்ன பக்கு தானே கைஸ்? நீங்களே சொல்லுங்கள், பக்கு தானே? தள்ள கூட இடிக்குதுங்க. அடுத்த வீடியோ நான் என்ன போடலான்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்வே சர்ஃபர்ஸ் ஹாரர் சப்வே சர்ஃபர்ஸ் போடலான்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும், போடுவோம் நெக்ஸ்ட் கேம் ப்ளேவா. அது முடிஞ்ச வரைக்கும் அது நான் அந்த கேமை டவுன்லோட் பண்ணல, அந்த பிளான் தான் வச்சுருக்கேன். பிறகு நான் டவுன்லோட் பண்ணி போடுறேன். அது வரைக்கும் நம்ம இந்த சப்வே சர்ஃபர்ஸ் கொஞ்ச நாள் போடுவோம். வெல்கம் டு நீ. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்ல மாட்டேன் கைஸ், ஹாப்பி தீபாவளி மக்களே. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. அதே எனக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எனக்கு நீங்கள் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன போடலான்னு டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எல்லோரும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணி அச்சோ எப்படியோ சேர்த்துட்டேன். நியூ ஹை ஸ்கோர். ஓகே, இல்லைங்க, நான் நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வரேன். ஓகே, நெட் ஆஃப் பண்ணியாச்சா? இப்போ வந்து ஜம்ப் ஆகிட்டேன்னு 1 முடிச்சாச்சு. என்ன ப்ரைஸு? நல்லா காசு அதிகமாக கொடுங்க. 1000 ரூபா. எவ்வளோ கம்மிங்க, ரொம்ப கம்மி. கேம் நல்லா தான் வருது. ஃபஸ்ட்டு இவன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறான். போடு போடு போடு. காசில் ப்ரோ காசில் ப்ரோ காசு கேட்குறான். இல்லை, காயின் தான், இந்த கேமோட காயின் தான் அவன் கேட்குறான். ஆனால் நம்மகிட்ட இருக்குது, ஆனால் நான் கொடுக்க காசு இல்லை, அதான் கொடுக்க வேணாம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த ட்ராக்லலாம் நிறைய போட்டிருக்காங்க. ஓகே, குதி 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 போடு போடு மக்களே. நான் கீழே ஒன்று எடுக்க மறந்துட்டேன். நான் நினச்சிங்கன்னா நல்லா வந்துடுங்கண்ணா, ஸ்பீடாக வர மாட்டேங்குது. உள்ளே போட்டுடலாம். எப்படி மக்களே ஆச்சு இது ப்ரோ? சரி, கஷ்டமாக தான் இருக்குது. ஓடு 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 நித்தம் 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 ஓடு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய அந்த கேம் நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. பக்கெல்லாம் ஆகலைங்க. அது என்ன ஆகிருக்குன்னா, சும்மா எங்கேயோ யாரோ என் ஃபோனில் தான் பக் ஆகிருக்கு. அந்த ஐடியா நான் கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். எனக்கு இந்த கேமில் நல்லா வளருதுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணனால அந்த கூகுள் ஐடி கொஞ்சம் நேரத்துக்கு ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு, இல்லாட்டி ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நேற்று ஒருக்கா விளையாண்டு பார்த்தேங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஒர்க் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம ஐடி எதுவும் ஆகலை, நம்ம ஐடியெலாம் பேன்லாம் ஆகலை, நம்ம ஐடி நல்லா தான் இருக்குது, பாதுகாப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யாராவது கேம் ப்ளேலாம் போடுவீங்க யூடியூபர்ஸு, நிறைய யூடியூபர்ஸ் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கலாம் தான் பார்ப்பீங்க. மறக்காம ஒரே சப்ஸ்கிரைபை மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்து உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். அது நம்ம மெயின் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மியாக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இருக்கிறாங்க. மொத்தம் ரொம்ப கம்மியாக தான். எத்தனை நானே சொல்லிடுறேன், 20 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்மளுக்கே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட ஃபஸ்ட் சேனல், நம்மளோட மெயின் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. skip
பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தாதான் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ட்ரெயின் ஸ்பீடாக போகுது. நம்மளோட மெயின் சேனல் ஆனால் ரொம்ப ஃப்ளாப்பாக தாங்க வந்துட்டுருக்கு. ஏதாவது சப்ஸ்கிரைப் நான் ஒருத்தங்களாவது பண்ணுவீங்க, 20 தான் வந்துருக்கு, என்ன கொஞ்சம் பேராவது பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் இருக்கிறேன். உங்களை நம்பி தான் ப்ளஸ் நான் ஒரு யூடியூப் சேனலையும் ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. எப்படி நான் செத்தேன்? சரி பரவாயில்ல, மிஷன் கம்ப்ளீட். ஹோமுக்கு போகலாம். ஹோமில் என்ன கொடுத்துருக்கான்? இன்க்ரீஸ். எனக்கு இது எனக்கு வந்துச்சா? எனக்கு தரல. இப்போ வந்து ஓகே, கிளைம் பண்ண சொல்கிறாங்க. இதை கிளைம் பண்ணிக்கணுமாமா? எனக்கு இப்போ வந்து இது கொஞ்சம் நான் விளாண்டுருக்கேன். ஃபஸ்ட்டில் இந்த கேம் நான் கொஞ்சம் வரைக்கும் விளாண்டு வச்சுருந்தேன். அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இப்போ கண்டினியூலாம் பண்ணல. நான் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கேம் விளாண்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதனால தான் எனக்கு இந்த கேமில் பாதி விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரீ நெட்ஒர்க்கு நான் ஆனில் வைக்கவே போகிறதில்ல. ஏன்னு பார்த்துக்கோங்க, நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா ஆடாக வரும். அந்த ஆடெல்லாம் எனக்கு தொல்லை பண்ணும். அந்த ஆடெல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க, அவங்களுக்கு அதை தொல்லை பண்ணும். அதனால வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எடிட் பண்ணிக்கணுமாம்மா? புதுசாக ஒன்று கிடச்சிக்கல, சேவ் கொடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்? மிஷன்ஸு குடும்பங்களே 3 கொடுத்துருக்காங்க. எத்தனை ப்ரோ? ஓகே, அப்படியே இப்போ 25 கீ இருக்குது. இது பண்ணிக்கலாமா? 300 இப்போ எவ்வளோ ரூபா இருக்குது? அதில் எத்தனோன்னு ரூபா கம்மி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறாங்க இவங்க. ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர் இப்போ விற்றுருப்பாங்களே, ஜோக்கர் அவுட் ஃபிட்டாமா? புதுசாக ஒரு கேரக்டர் விட்டாங்க. அதை காணும், எங்கே இருக்குன்னு தரல. நம்ம அதுக்குள்ளார எல்லாத்தையும் பண்ணிடலாம். கோல்டில் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணிடலாம் ஃப்ரீயாக. இதை நானும் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு இதை பண்ணணும். ஓப்பன் பாக்ஸ் பண்ணனா வந்துடும். பாருங்க, க்ரீமேட் ஸ்டார்ட் ஈவெண்ட்னு கேட்குறாங்களா? வேணாம், ஸ்டார்ட் ஈவெண்ட்டை கொடுக்க வேணாம். நம்ம கேரக்டர் மாற்றிடலாம். இவன் தான் நம்மளுக்கு ஒத்து வருவான். அவன் வந்து ஏதாவது நார்மலான சின்ன கேம்ஸ்லாம் அவனை கூட்டிகிட்டு போகலாம். காலி பண்ணிடா மக்களே. எவ்வளோ ஸ்பீடாக காலி பண்ணுறணுன்னு நீங்கள் எங்களை பார்த்து கற்றுக்கலாம். அண்டே செகண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஓகே, மேக்னெட் தான் கிடச்சிருக்குங்க. மற்ற ஏதாவது நல்லா கிடைக்கட்டும். போ என் நண்பரே, ஓடிப்போ ஓடுறா. ஓடுறா. எவ்வளோ ஸ்லோவாக போகிறான்? ஆமாம், வேகத்தில் போகிறானே. ரொம்ப ஸ்பீடாக போங்கடா. ஹை ஸ்பீடு வேணும். ஹை ஸ்பீட் வேணும்னு தெரியாமல் சொல்லிட்டேனோ. அமாங்கஸ் டூருக்கு போகிறாங்களோ? ஒன்று கொடுத்துருக்கான், நான் படிக்கவே இல்லை. என்ன கொடுத்துருக்கான்னு சுத்தமாக படிக்கலை. நான் சொல்லிக்கிறேன், நான் சுத்தமாக படிக்கலை. மிஷன்ஸை பார்ப்போம். 500 ரூபா ஸ்பெண்ட் பண்ணணும். ரோல் 15 டைம்ஸ். 500 ரூபாய்க்கு நான் என்னடா பண்ணுவேன்? சரி, நம்மளோட ஷாப் இருக்குல்ல, ஷாப்பில் போய் 2 நேரம் வாங்கிட்டு வரலாம். 300 500 போட மக்களே. சொந்த வழி ஈஸியாக பண்ணிட்டேன். இப்போ வந்து ரோல் பண்ணணும். 1 2 3 நான் ஃபஸ்ட்டு இந்த பூஸ்ட்டை போட்டுற ஸ்பீடாக போவான். கீழே போனோன்னா 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவான். பக்கு ப்ரோ, ஸ்பீடாக போ. எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு பாருங்க. இந்த ஸ்பீடு தான் நான் போன மேட்ச்சில் ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்படுற போலாம் கிடைக்காது. எவ்வளோ ஸ்பீடு? இவ்வளோ ஸ்பீட்லாம் வேணாம் ப்ரோ. தெரியாமல் பண்ணிடுடா. இவ்வளோ ஸ்பீட்லாம் வேணாம்டா. ஏங்க இப்படி இவ்வளோ? சரி, அந்த மிஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனால இப்போ நான் சந்தோஷமாக போகலாம். ஜெக் பேக்கு நான் அப்படின்னா கீழே இறங்கி நான் அடுத்த செகண்ட் ரொம்ப ஸ்பீடாக போவானோ? ஏன்னா நான் திருப்பியும் ஜெக் பேக்கில் பிடிச்சிட்டேன். ஏன்னா நிறைய காசு இதுலேயே வருதுங்க. ஓகே, ரோல் பண்ணிட்டா.
ஓ ஷிட், என்னங்க இப்படி பண்ணுறான்? சரி ப்ளே பண்ணுவோம். நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சும்மா ப்ளே பண்ணுவோம் வந்திருக்கோம். அதனால் இந்த கேமை பற்றி நம்ம குறை சொன்னால் கேம்காரன் எல்லாம் நம்ம பேசுகிறதுலாம் கேட்டுகிட்டே போனால கத்திடுவான். என்னங்க சொல்கிறாங்க? போடுறாங்களே ஏதோ கொடுத்துருக்காங்க. ஏங்க கூமாப்பட்டி ஒருத்தி இவங்க, ஏங்க கூமாப்பட்டி ஒரு தீவங்க தீவங்க தீவு 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 தீவுங்க, ஏங்க ஏங்க கூமாப்பட்டியை பார்க்க போகலாமாங்க? எல்லாம் கூமாப்பட்டியை பார்க்க போயிருங்க மக்களே. கூமாப்பட்டி கூமாப்பட்டி மெயின் ரோட் ஜங்ஷன் பரோட்டா கடை. ஓகே போகிறான் போகிறான், அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகிறான். டேய் இதெல்லாம் ஒரு ஸ்பீடாடா? ஆமாம் வேகம்டா இதெல்லாம். லாஸ்ட்டாக காசு நிறைய காசு வருது. மேக்னெட்டை பிடிச்சாச்சுன்னா காசு வந்துகிட்டே இருக்கும், எங்கே இருந்தாலும் வரும். பார்த்தீங்களா காயினாக வருதுங்க. லாஸ்ட் செகண்டில் கொடுத்துட்டு போயிருக்குங்க. பேஸ் ரொம்ப ஸ்பீடாக போகுது. ஆனால் இதை போட்டுகிட்டே இருக்க போகிறேன். அதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, நீங்கள் ஸ்பீடாகவே போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் செத்தாலும் உங்களுக்கு ரிவைவ் ஆகாது. பாருங்கள் இப்படி நான் ரிவைவ் ஆகிறேன் பார்த்தீங்களா? ஏன்னா ஸ்கேட்டிங் போடுறோன்னா முன்னாடி பக்கம் இடிக்குது, பின்னாடி பக்கம் நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். அதுதான் நடக்குது ஸ்கேட்டிங் போர்டில். நிஜமாகவே அதான் நடக்குது, நான் சொல்லிக்கிறேன். நிஜமாகவே அதுதான் நடக்குது. வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், போடு தூக்கிட்டான். தூக்கு மக்களே தூக்கு போடு, தூக்கிட்டாண்டே. என்னங்க மேக்னெட்டாக கிடைக்குது? எனக்கு ஃபுல்லாக மேக்னெட்டாக தாங்க வருது. மேக்னெட் மாறதோ வாழ்க்கை முழுவதும் எனக்கு மேக்னெட் தான். போடுறான் போடாதடா, ஸ்கேட்டிங் போடுறா. இப்போ எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. நான் எங்கே வரைக்கும் போயிட்டேன்னா அப்போ வந்து அடுத்த செகண்ட் வந்தால் செத்தான் ரிப்பீட்டட்னு போயிட்டு இருக்கிறான். ஸ்கேட் போர்டு வந்துச்சு. ஓகே 20வது ஸ்கேட் போர்டு தான் போடுங்க. போலீஸ்மேன் போலீஸ், ஐ ஆம் வாட்சிங் யூ. ஓகே எனக்கு இப்போ நான் வந்து சொல்கிறேன், நீங்களாம் ஸ்குவிட் கேம் பாதி பேர் பார்த்துருப்பீங்க. ஸ்குவிட் கேம் சீசன் 3 பார்த்துருப்பீங்க. அதில் யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. நெக்ஸ்ட் இந்த கேம்லேயே போடலான்னு. தலையை இடிச்சிட்டு பார்த்தீங்களா? தலையை இடிச்சிட்டு எதுவும் வாங்கல நம்மளுக்கு. மிஷன் கம்ப்ளீட். என்ன செட் ஆஃப் மிஷன்? கீ கிடைச்சிச்சுங்க. கீ கிடைக்கிறதுலாம் ரேரு. அது வரைக்கும் போனாச்சுன்னா நீங்கள் வின் ஆகிவீங்க ஈஸியான்னு சொல்லுவாங்க. ஓய் எடுத்துருப்பேன், எடுக்கிற கேப்பில் அடிச்சுட்டாரு. பிடிச்சிட்டானே போலீஸ், ரொம்ப ஈஸியாக பிடிச்சிட்டான். சரி 4வது செட்டு முடிச்சிடுச்சு. சரி 5வது செட்டு. நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை கிஃப்ட்டு? இது முடிச்சிட்டேன்னா எப்பா நம்ம ஆஃப்லைனில் மட்டும் பண்ணுவோம். ஏன்னா மற்றதுலாம் நீங்கள் நெட்டு போடணும். எல்லாத்துக்குமே நெட்டு கேட்குறானா, அதான் அவங்களுக்கு நெட்டு போட்டால் நம்மளுக்கு காசு வராது, நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் வராது, அவங்களுக்கு தான் காசு போயிட்டுக்கிறோம் ஆடில். எடுத்துக்கலாமா? சோல்ஸ்லவா ட்ரிக் ஆர் ட்ரீட் ஸ்பெஷல் சேலஞ்ச். புரியலை எனக்கு சுத்தமாக புரியலைங்க. 10க்கு இதில் தான் ஸ்பெஷல். இது நம்ம வந்து விளையாடுவோம். அதுக்கெல்லாம் நெட்டு கேட்க மட்டும் எனக்கு புரியுது. நெட்டு நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். ஒன்று போட்டுடலாம். இப்போ தான் அவன் ஸ்பீடாக போகிறான். போடா நம்ம வீடியோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்த்துக்கிறேன். ரொம்ப நேரமாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நான். 14 நிமிஷம். இவ்வளோ பெரிய வீடியோ நான் ஒரு நாள் கூட யூடியூப்பில் எடுத்ததே இல்லை. நான் மெயின் சேனல் கூட எடுத்ததில்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ எடுத்துருக்கேன். என்ன பண்ண சொல்லணும், என்னென்னலாம் நடக்க போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் படிக்கிறோம், அதெல்லாம் சொல்லியிருந்தேன்ல. ஆனால் இது வந்து கொஞ்சம் நேரத்தில் கமெண்ட் வந்துடும்.
முடிக்கலாமா? கமெண்ட் இன்னைக்கு படிக்கலாம். ஓஷோ ஓகே, இல்லை வேணாம். இப்போ வந்து நீங்கள் சொன்னனால உங்களுக்கு வந்து நான் ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் கமெண்ட் உங்களுக்கு காட்டுறேன். என்ன கமெண்ட்டுன்னு பார்ப்போமா? ப்ரோ யூ மேக் செகண்ட் சேனல் அண்ட் அப்லோட் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சேனல் மேக் பண்ணி பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவை போடுங்கன்னு சொல்கிறாங்க. கமெண்ட் பண்ணது இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் இல்லை. ஆனால் இதில் வந்து அவங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்னால அது நம்மளோட நேம் அவங்க கீழே போட்டு வச்சுருக்காங்க சும்மா. சரி, அவங்களோட இப்போ ஆன்சர் பண்ணுவோம். நம்ம வந்து அடுத்த கேம் பிளேயில் அவங்க கேட்ட மாதிரி அந்த கேம் பிளே போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.